ஒரு வயசானவர் வந்து ரொம்ப நேரமா அதாவது நிகழ்ச்சி ஸ்டார்ட்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆனா, அவரு நான் முன்னாடியே ஒரு 2, 3 மாசமா தொடர்ந்து வராரு. ஆனா, அன்னைக்கு வந்து முழுசா வந்து உட்காந்து கேட்டாரு. அவரு வந்து முடிச்சுட்டு போம்போது வந்து என்கிட்ட ஒரு கையில ஒரு ரூ. 50 காசு வந்து குடுத்தாரு. "தம்பி நாங்க வந்து சாமிக்கு வந்து வெளில பூ கட்டி குடுத்துட்டுருக்கோம். இதுமாரி வந்து எவ்வளோ வருஷம் முன்னாடி தர்மபுரம் சாமிநாதன் ஐயா வந்து இங்க பாடியிருக்காங்க. அப்போ வந்து நாங்க எல்லாருமே கேட்டுருக்கோம். அதேமாரி இப்ப நீங்க தொடர்ந்து வந்து பண்றது அவரே எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி, எங்களுக்கு வந்து அந்த தேவாரம் வந்து இப்ப பாடுறதுக்கே நெறைய பேரு ஓதுவார்களா இருக்கட்டும், பன்னிசை கலைஞர்கள் யாருமே இல்ல. இப்ப நீங்க திடீர்னு வந்து நீங்க மாசம் தொடர்ந்து வந்து பாடும்பொழுது எனக்கு வந்து கண்ல இருந்து தண்ணியே வருதுப்பா. என்னால முடிஞ்சது இந்த ஒரு ரூ. 50 காசு நான் பூ கட்டி நான் வந்து உழைச்சு சம்பாரிச்சது. அது வந்து உனக்கு குடுக்குறேன் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னது. அத நான் இன்னும் என்னோட தேவார புத்தகத்துல ஒரு இடத்துல நான் இன்னும் வச்சுட்டுருக்கேன். கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.